ஹலோ! வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ற ஒரு நாளா தான் இருக்க போது. அ அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்க வந்திருக்கீங்கன்னா, வெல்கம் டு மை சேனல். அண்ட் உங்களுக்கு என்ன ஆல்ரெடி தெரியும்னாலுமே தேங்க் யூ சோ மச் ஃபார் கிளிக்கிங் திஸ் வீடியோ. அண்ட் நான் சுபானு கோபிநாத். அண்ட் இட்ஸ் கோனா பி லைக் ஒரு மாரி அப்பா என்னென்ன கயமையான்னு ஒரு நாள் போயிட்டு இருக்க மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நேத்து ஊருக்கு போயிட்டு வந்தோமா, என் ஸ்கின் கூட உங்களுக்கு தெரியும். நல்லா கருத்து போயி, அப்பா நேத்து செம்ம வெயில்ல நாங்க எங்க அம்மாவோட அம்மா ஊருக்கு போயிட்டு வந்திருந்தோம். பட் லைக் த மெமரி இஸ் டூ 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 குட். அண்ட் யா ஓகேவா. ஸோ இப்ப இன்னைக்கு எப்படி நம்ம எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸ்கின்னு, ரொட்டீனு எல்லாமே தான் இருக்க போது. அண்ட் இந்த வீக்கோட ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு. இட்ஸ் மண்டே. ஸோ ஹாவ் அ குட் வீக் அஹெட். அண்ட் யா நம்ம வீட்டுக்கு வாங்க. அண்ட் யா இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஆக்சுவலி ஆல்ரெடி கொஞ்சம் பிளான் போட்டு வச்சிருக்கோம்ல. நம்ம முடிய வளர்க்கறதுக்காக கொஞ்சம் பிளான் போட்டு வச்சிருக்கேன். அதுல இன்னைக்கு ஹேர் ஆயிலிங் டே. ஸோ இன்னைக்கே ஹேர் ஆயில் பண்ணிட்டு அப்படியே விட்டுடலான்னு எனக்கு தோணுது. ஸ்லைட்டா இல்ல இன்னைக்கே ஹேர் வாஷ் பண்ணிடலான்னு தோணுது. லைக் கோ வித் த ஃப்ளோ மாதிரி பார்ப்போம். இன்னைக்கு விட்டுடுறதுனாலுமே எனக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருக்கு. இல்ல ஹேர் வாஷ் பண்ணலான்னாலுமே எனக்கு ஓகே மாதிரி தான் இருக்கு. குளிக்க போகும்போது தான் தெரியும் எனக்கு ஹேர் வாஷ் பண்ணலாமா இல்ல அப்படியே உடம்பு மட்டும் குளிச்சுட்டு வரலாமா. நேற்று தான் இந்த கயிறு கட்டி விட்டாங்க. ஆக்சுவலி என்னன்னா, எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் ஆகிட்டு லைக் த ஃபர்ஸ்ட் டெம்பிள் தே வென்ட் அப்படியா எனக்கு தெரியல. ஆக்சுவலி நேற்று கூட ரொம்ப எங்க அம்மாவை கலாச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி மை மாம் அண்ட் டேட் காட் மேரிட் இன் 2003. ஸோ கல்யாணம் எங்க அம்மா ஊர்ல இருக்க படவேட்டம்மன் கோவில்ல பண்ணியிருக்காங்க. அது முடிச்சுட்டு அப்பவே எங்க அம்மா எங்க அப்பா லைக் எங்க அப்பாவோட அம்மா இவங்க போயிட்டு அந்த பச்சை அம்மன் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு. அது எங்க இருக்குன்னா முனுக்குப்பட்டு அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல தான் இருக்கு பச்சை அம்மன் கோவில். ஸோ அங்க போயிட்டு சாமி கும்பிட்டு அந்த புடவை சாத்திட்டு லைக் இந்த மாதிரி எங்க அம்மாக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும். பிகாஸ் இப்பதான் மேரேஜ் ஆகிருக்குல. ஸோ அந்த மாதிரி சாமிக்கு அது எல்லாத்தையும் சாத்திட்டு அண்ட் பக்கத்துலயே எங்களோட குலதெய்வம் கோவில் இருக்கு. எங்களோட குலதெய்வம் கன்னியம்மன் லைக் ஆகாச கன்னி அப்படி சொல்லுவாங்க. கன்னியம்மன் தேர் வில் பி 7 stones. அவங்களதான் நாங்க குலதெய்வம். ஸோ அங்க பக்கத்துலயே இருக்கோம். அது கும்பிட்டு வந்திருக்காங்க. அது இப்ப நாங்க போறோம். எனக்கு 22ல இருந்து ஒரு 22 23 வருஷமா கல்யாணம் ஆகி 24 years ஆகுதா. ஸோ 24 years போவேல. அண்ட் நான் பிறந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் எங்க அம்மா போயிருக்காங்க. பிறந்த உடனே போயிருக்காங்கன்னு எங்க அம்மா நேத்து சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போனோம். அந்த ஊருக்கு எல்லை மாதிரி லைக் அந்த ஊரோட எல்லையிலேயே இவங்க இருப்பாங்க. ஸோ அங்க இருந்து பச்சை அம்மன் கோவில்ல இருந்து இது வாங்கிட்டு வந்தோம். இது வாங்கிட்டு அப்படியே அம்மன் கிட்ட பூஜித்து தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இது கட்டிட்டு இருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் இப்ப நேத்து போயிட்டு வந்ததுனால எல்லாமே போட்டபடியா இருக்கு. அண்ட் எஸ் லைக் என்கிட்ட ஒரு 2 பார்சல்ஸ் இருக்கு. இந்த 2 பார்சல்ல ஒண்ணு ஜீனு அண்ட் இன்னொன்னு மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் லீடிங் லேடி அப்படின்ற ஒரு பிராண்ட்ல தான் பிரேசஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். அது சூப்பரா இருக்கும். பட் லைக் ஒன்னே ஒரு 400 303 நினைக்கிறேன். இது லைக் இது ஒண்ணுதான் 303 இருக்கும். லைக் அது கப் சைஸ் வச்சு கொடுப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி நான் என்னோட சேனலோட இன்சைட்ஸ் பார்க்கும்போது ஒரு 95ல இருந்து ஒரு 97 பீப்புள் பெண்களா தான் இருக்காங்க. இஃப் யூ ஆர் நாட் அ கேர்ள்னா இட் மே பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் சிஸ்டர். லைக் மோஸ்ட்லி இங்க கேர்ள்ஸ் தான் இருக்காங்க. ஸோ நான் லீடிங் லேடி அப்படின்ற ஒரு பிராண்ட் எப்படின்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுலாம் அம்மா வாங்கி கொடுக்குற இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் நான் எப்ப ஃபர்ஸ்ட் நான் ஒரு வேலைக்கு போனேன்.
அப்ப அந்த வேலை வந்து ஒரு பார்ட் டைம் ஒர்க்கு. அது என்னன்னா ஒரு டைப்பிங் இன்ஸ்டியூட் லைக் C++ பேசிக்கா கம்ப்யூட்டர்லாம் சொல்லி கொடுப்பாங்கல்ல. அந்த இன்ஸ்டியூட்ல வந்து நான் லைக் பார்ட் டைம் போயிட்டு இருப்பேன். எப்படின்னா ஒரு 5 மணிக்கு போனோம்னா 9, 10 மணி வரைக்கும் இருக்கும். அங்க வந்து ஒருத்தவங்க ஷீஸ் அ பியூட்டிஷியன் பிளஸ் கொஞ்சம் லைக் அப்ப எனக்கு இருக்கும்போது அவங்க கிட்ட நான் வந்து கேட்டேன் அந்த மாதிரி லைக் வாட் கைண்ட் ஆஃப் பிரேஷர்ஸ்லாம் வி கேன் யூஸ்ன்னும் போது அவங்க வந்து அப்போ வந்து ஏஜியோல வந்து ஒரு பிராண்ட் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. அதான் லீடிங் லேடி. ஸோ நீங்க வந்து இப்போ சம்மன் லைக் என்ன மாதிரி பல்கிய சைட்ல இருக்கீங்க, ஒரு பெர்ஃபெக்டான இன்னர் பிராண்ட்ஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் அஃபோர்டபுளாவும் இருப்பாங்க, கொஞ்சம் நம்மளோட கம்ஃபர்டபுளாவும் இருப்பாங்க. ஸோ யூ கேன் சர்ச் லீடிங் லேடி. அது வந்து நல்லா இருக்கும். ஜஸ்ட் ஐ வாண்டட் டு கிவ், மேபி இது நான் கட் பண்ணாலும் கட் பண்ணிடுவேன். நேத்து வந்து காலையில நான் வந்து தலை குளிச்சேன். அப்பா காலையில இருந்து ஈவினிங் வரைக்குமே என் தலைய வந்து கண்டுக்கவும் இல்ல. அண்ட் அதேதான் மூஞ்சிலாம் பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். நல்லா நல்லா லைக் வெயில்ல காஞ்சு கருவாடு மாதிரி இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு கொஞ்சமாச்சு பார்த்துக்கணும். கொஞ்சம் ஹேர் கேர் பண்ணணும், கொஞ்சம் ஸ்கின் கேர் பண்ணணும். வெச்ச பொருள் வெச்சபடியே இருக்கு. வீட்டை காட்டுறதுக்கு கூட எனக்கு வந்து முடியல. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி வீடெல்லாம் கிளம்ஸியா இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் போயிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அண்ட் ஹேர் ஆயில் எடுத்துட்டு வரேன். ஹேர் ஆயில் வச்சுட்டே பேசுவோம். ஆக்சுவலி நான் நேத்து போனேன்ல எங்க பாட்டி ஊருக்கு. அவங்க வந்து ஒரு 20, 25 வருஷமா வந்து டிஃபன் கடை வச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அண்ட் இன்னொன்னு என்னன்னா ஐ குடன்ட் கேப்சர் மச் பிகாஸ் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா நான் அந்த மொமெண்ட்டை வந்து வாழணும், லைக் இருக்கணும், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு இருந்துச்சு. அண்ட் அவங்கலாம் வந்து கேமரா முன்னாடி வருவாங்களானோ எனக்கு தெரியல. ஸோ அதனால நான் நிறைய விஷயங்கள் கேப்சர் பண்ணல. ரொம்ப கம்மி விஷயங்கள் தான் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். அண்ட் அது நான் முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட அழகா எடுத்துட்டு வந்து சேர்ப்பேன். அந்த நம்பிக்கை என்கிட்ட இருக்கு. ஸோ வந்து அவங்க வந்து ஒரு 20, 25 வருஷமா கிட்டத்தட்ட அவங்க பொண்ணுக்கே இப்போ ஒரு 30 வயசு ஆக போகுது. ஐம் நாட் ஷுர் 30 வயசா கூட ஹோட்டல் வச்சுட்டு இருக்காங்க. ஹோட்டல் இன் த சென்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து எங்க பாட்டியோட ஹஸ்பண்ட் இருக்கும் போது தனியா அந்த ஊர்ல இருந்து வெளியில வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் இறந்துட்ட பிறகு வந்து அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஹோட்டல் வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் வரைக்குமே அந்த ஹோட்டல்ல வந்து 3 இட்லி வந்து 10 ரூபாய். இப்ப எங்க இருக்கோம் நம்மளாம் இருக்குல்ல, இங்கவே வந்து ஒரு இட்லியே 10 ரூபாய். ஸோ வந்து அங்க வந்து அப்போ இட்லி வந்து நல்லா புசு புசுன்னு இருந்துச்சு. சாம்பார் சட்னி எல்லாம் தாராளமா கொடுக்குறாங்க. நீங்க 10 ரூபாய்க்கு போனா அவங்க வீட்டுல போய் லைக் ஒரு டிஃபனே முடிச்சிடலாம். அவங்களே சொல்றாங்க ஒரு 60 ரூபாய்க்கே வந்து வடை ஒரு 4 பேருக்கான டிஃபனே முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களும் கேட்டோம் எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது, பிகாஸ் என்னதான் அது ஊரா இருந்தாலும் இங்க இருக்க அதே விலைவாசி தானே. பிளஸ் இப்ப கேஸ் சிலிண்டர் ரேட்ஸ்லாம் ஏறிச்சுலாம் எப்படி இப்ப கட்டுப்படி ஆகுதுன்னா கட்டுப்படி ஆகலைன்னா ஆனா என்ன பண்றது, ஒரு நாள் வந்து நாங்க கடை வைக்கலனாலே வந்து குழந்தைக்கு இல்லக்கா குழந்தைக்காக தான் வந்தேன் அப்படிலாம் சொல்றாங்க நிறைய பேர். வந்து ஈவன் நாங்க வந்து போயிட்டு இருக்கும் போதே வந்து கடைலாம் முடிஞ்சிட்டு இருக்க போல ஒரு 9 மணிக்கு. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. எங்களுக்கு தனியா இட்லி பூரிலாம் செஞ்சு வச்சிருக்காங்க. ஐ மீன் லைக் டிஃபன் போயிட்டு இருக்கோம், பட் எங்களுக்கு தனியா சூடா செஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க போல. அதுவுமே வந்து குழந்தைக்கு தான்க்கா கேட்கறேன்னு வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்க போகும்போது தான் கரெக்டா இட்லி சுட்டுட்டு இருந்தாங்க. அப்படின்ற போது நான் கேட்பேன், ஏன் எங்க அப்பாவும் கேட்டாரு இந்த மாதிரி கட்டுப்படி ஆகல இல்லக்கா எப்படி சொல்லிட்டு. எங்க அப்பா வந்து அவங்கள அக்கான்னு தான் கூப்பிடுவாரு. பிகாஸ் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் கூட கொஞ்சம் ரிலேஷன் போல, தூரத்து ரிலேஷன்ஸ். ஐம் நாட் ஷுர் கரெக்ட் லைக் என்ன மாதிரி பாண்ட்ல வந்து இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் தேவர் ரிலேஷன்ஸ் தான். ரிலேஷன்ஸ் மூலியமா தான் தே காட் மேரிட். ஸோ வந்து எப்படி கட்டுப்படி ஆகுது அப்படின்னா என்ன பண்றது கோபி, இந்த மாதிரி எங்களை நம்பி இருக்காங்கல்ல, என்ன பண்றது. ஏன்னா அவங்க ஒரு 25 வருஷமா இருக்காங்க. இப்ப வந்து நம்ம பக்கத்து கடையில எப்படி பால் எங்க இல்லைனாலும் அந்த பக்கத்து கடைக்கு போனா பால் வரும் அப்படி சொல்லிட்டு லைக் எப்படி இருக்கும் தெரியுமா, அவங்களுக்கு ஒரு 60 வயசு கிட்ட இருக்கும். 2 பாட்டி இருக்காங்க. அவங்க இன்னுமே வந்து அந்த டிஃபன் கடையில இருந்து 100 ரூபாய் வருதோ 200 ரூபாய் வருதோ நம்ம காசுல உழைச்சு நம்ம சாப்பிடுறோம் அப்படி சொல்லிட்டு இன்னுமே ஷீஸ் ஒர்க்கிங் ஹார்ட்பா. நான் அதெல்லாம் நினைச்சா லைக் விமென்ஸ் ஆர் ரியலி த பவர்ஃபுல் பீப்புள் ஐ நோ. லைக் ஐம் நாட் ஷுர் லைக் மென்ஸ்லாம் எப்படி இவ்வளோ லைக்
2 பேருக்குமே ஹஸ்பண்ட் இல்ல. தே டோன்ட் ஹேவ் தேர் சில்ட்ரன் சப்போர்ட். தே ஆர் ஸ்டாண்டிங் ஆன் தேர் ஓன் லெக். எனக்கெல்லாம் பார்க்க ஒரு மாரி செம்மையா இருந்துச்சுங்க. இப்ப வந்து ஒரு இன்னைக்கு விக்கிறாங்கன்னா, கண்டிப்பா ஒரு 100, 200 இல்லன்னா ரூ. 300 சும்மாவே குடுத்துருவாங்களாம். நான் கேட்டேன், ஏன் பாட்டி குடுக்குறீங்க? எதுக்கு குடுக்குறீங்க? நீங்க வந்து வாங்க வேண்டியது தானே. கொஞ்சம் இன்னைக்கு குடுக்கலனாலும் 2, 3 நாள்ல வாங்க வேண்டியது தானே அவங்க கிட்ட காசுனா. அப் லைக் நம்ம சொத்தாம்மா குடுக்குறோம். அ அ என்ன வாரிட்டு போறோம். எங்களுக்கு எங்களுக்கு இந்த ரூ. 200, ரூ. 300 போதும். அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து சும்மா தான் அது ஒரு ஒரு பிசினஸா பண்றாங்க. மத்தபடி they were doing this as a service. லைக் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாரி இதனால தான் நான் நெறைய அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேனா. ஸோ அதனால தான் ஐ குடன்ட் ரெக்கார்ட். அப்புறம் நான் நெனச்சேன், சரி நம்ம செல்லக்குட்டீஸ்க்குலாம் இத வந்து கதையாவே சொல்லிடலாம். நம்ம ரெக்கார்ட் பண்ணி தான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. அப்போ எவ்ளோ ஒரு ஸ்ட்ராங்கான பீப்பிள். ஆக்சுவலி எங்க தரணியா யார் சொல்லியிருக்காங்க, அவங்களுமே த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கேர்ள் ஐ நோ. ஐ எவர் நோ. நான் வந்து ரொம்ப நாளா வந்து எங்க அம்மா தான் நெனச்சிட்டு இருப்பேன். பிகாஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க வீட்ல வந்து எங்க அம்மாவும் ஸ்கூலுக்கு போல, எங்க அப்பாவும் ஸ்கூலுக்கு போல. ஆனா என் பொண்ண வந்து நான் நல்லா படிக்க வைக்கணும். எங்க அப்பா வந்து நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்குமே என்னோட ஸ்கூல் ஃபீஸ் வந்து கடன் வாங்கி, வட்டி கட்டி, கடன் வாங்கி, வட்டி கட்டி அண்ட் தென் நான் 10த்ல நல்லா ஸ்கோர் பண்ணதுனால நான் 11th, 12th வந்து ஃப்ரீயா தான் படிச்சேன். காலேஜுமே எனக்கு ரொம்ப கம்மி ஃபீஸ்லயே வந்துச்சு. பிகாஸ் ஐ ஸ்கோர்ட் குட். அந்த எங்க அம்மா வந்து சாப்பிடறதுக்கே காசு இல்லனாலும் எப்படினாலுமே எனக்கு வந்து ஃபீஸ் கட்டிடுவாங்க. அந்த மாரி எங்க அம்மா கடன் வாங்கி, கடன் வாங்கி, கடன் வாங்கி படிக்க வச்சதுனால, இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கேன். இப்ப தொறக்க முடியல. கடன் வாங்கி படிக்க வச்சதுனால ஐ ஃபீல் லைக் எங்க அம்மா தான் த ஸ்ட்ராங்கஸ்ட் கேர்ள். பிகாஸ் அவங்களுக்கு ஸ்கூல் இன்ன வரைக்குமே நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்குமே எங்க அம்மா என் ரேங்க் கார்ட் சைன் பண்ணதில்ல. நான் எவ்வளோ ஸ்கோர்ஸ் எடுக்கிறேன் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. பட் வாட் ஷி நோஸ் I'll read it, I'll do good. என் பசங்களுக்கு வந்து நான் படிப்பை சொல்லிக் கொடுக்கணும், என் பசங்களுக்கு நான் படிப்பு கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு என்னோட எல்லா ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டுமே தான் எங்க அப்பா தான் சைன் பண்ணிருக்காரு. அண்ட் ரமணா படிக்கும்போது தான் ரமணா வந்து எங்க அப்பாவை ஏமாத்துறதுக்காக என் தம்பியை ஐ மீன் எங்க அம்மாவை கூட்டு போவான். எங்க அம்மாவே சொல்லுவாங்க, அவன் வந்து ஆடு வந்து கசாப் காரனை எதுக்கு தேடி போவோம், அந்த மாதிரிதான் அவன் வந்து என்னை தேடி வரானா, அவனுக்கு ஏதோ ஒரு வேலை இருக்கு, அது மாதிரி ஏதோ ஒண்ணு எங்க அம்மா சொல்லுவாங்க. ஸோ ஷி வில் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்களா. ஸோ அதனால நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் மை மாம் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் கேர்ள். எனக்கு என்ன ஒரு பிரேக் வந்தா ஏதாவது ஒன்று என் மனசை உடைச்சாலுமே என்ன மிஞ்சி போனா ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இருக்க போகுது, அவ்வளவுதானே. அப்புறம் ஒரு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒரு கமெண்ட் வந்து நான் வந்து படித்தேன். எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. நான் மோஸ்ட்லி இந்த ட்ரெண்டிங் ரீல்ஸ் கூட போட மாட்டேன். அந்த மிட்டு கூட ஒரு ட்ரெண்ட் ரீல் வந்துச்சுல, அது கூட நான் போட மாட்டேன். சரி, நம்ம அம்மா அப்பாலாம் வந்து நம்மள மிட்னா நமக்கு பிடிச்ச ஹீரோஸ், ஹீரோயின்ஸ் இல்லைனா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களாம் வந்து ஆவரேஜ் பீப்புள் இல்லை, அந்த மாதிரி சொல்ற மாதிரி தான். ஸோ வந்து நான் மோஸ்ட்லி வந்து அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து விக்ரம் சாரோட ரீல்லாம் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆச்சுல, அதெல்லாம் கூட நான் போடவே மாட்டேன். ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா வந்து என் கூட டிராவல் பண்ற ஒரு அக்கா வந்து நான் வந்து உன்னோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்து உனக்கு லவ் ஃபெயிலியர்னு நினைச்சேன். லவ் ஃபெயிலியரா? எங்க அம்மா அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சா என்ன சாவடிச்சிருவாங்க அந்த மாதிரி. ஸோ வந்து எதுக்கு இதை சொல்றேன் அந்த மாதிரி நான் வந்து எதுக்கோ சொல்ல வந்தேங்க. ஐயோ, ஓகே, கம்மிங் பேக் த ஸ்டோரி. ஐயோ, நான் அந்த ஸ்டோரி வந்து கண்டினியூ பண்ணேன். எனக்கு செம்ம சிரிப்பா நீ கண்ணக்கா பத்தி சிரிச்சுட்டு இருந்தேன். என்னக்கா ஒரு அது சொல்றேன் ஓகேங்களா. ஸோ வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்குமே நான் வந்து எங்க அம்மா இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் கேர்ள் அப்படின்னு நினைச்சேன். தென் வென் ஐ லுக் பேக்ப்பா எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க விமென்ஸ். ஐ ஃபீல் இப்பெல்லாம் வந்து ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் பேர் வந்து கொஞ்ச நாள் நம்ம கிட்ட நல்லா பேசிட்டு, ஆனா எங்க வீட்டுக்கு இப்ப திடீர்னு இந்த பக்கம் வந்தாங்கன்னா நல்லா இருக்குமே, இது ஓபன் பண்ண சொல்லுவேனே. ஸோ இப்போ எனக்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. படிக்க வேண்டிய நேரத்துல படிக்க மாட்டாளுங்க. அப்ப வந்து சுத்திட்டு இருப்பாங்க யார் கூடனா. அப்புறம் இப்போ அது ஏதோ ஒரு பிரேக்கப்பு இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து ஏதாவது ஒன்று ஆகிட்டு இருக்கும். பார்த்தா இப்ப அவங்கலாம் வந்து நல்ல வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. இவங்க அந்த நேரத்துல சுத்திட்டு இருந்ததுனால ஷி கான் பி ஸ்கோரிங் மோர். அப்ப நான் நினைப்பேன், படிக்கவே படிக்காம ஜஸ்ட் நம்ம சம்பாதிக்கணும், நம்ம பசங்களை பார்க்கணுன்ற ஒரே ஒரு மோட்டோ வச்சுட்டு எவ்வளோ பெண்கள் வந்து ஓடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து படிப்பை கொடுத்தாலும் படிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ இங்க வந்து நிறைய பெண்கள் தான் இருக்குங்க. The thing that no one can't take from us is education. ஸோ நல்லா படிங்க.
இப்ப என்னோட கேப்பபிலிட்டி எவ்வளோ வச்சுக்கோங்கன்னா 95+. ஓகேவா? சும்மா சொல்றேன். 95+ தான் என்னோட கேப்பபிலிட்டி. ரொம்ப ரேரர் கேஸ்ல தான் 100லாம் வரும். அப்படின்றபோது எனக்கு வந்து என்னோட கேப்பபிலிட்டில நான் இருந்தா போதும். ஸோ அதுதான் நான் வந்து நல்லா படிங்கன்னா மீன் பண்றது. இப்போ நீங்க வந்து 80+ ஸ்கோர் பண்ணுவீங்கன்னா, எல்லா டைமும் 80+ டார்கெட் பண்ணுங்க அவ்வளோதான். பட் நல்லா படிங்க, நல்லா படிங்க. படிக்கிற ஒரே ஒரு படிப்பை மட்டும் தான் யாராலையுமே நம்ம கிட்ட இருந்து எடுக்கவே முடியாது. இத வந்து தனுஷ் வந்து சொல்லியிருப்பாரு. ஆனா அது எல்லாத்துக்கும் முன்னாடி எங்க எங்க அம்மா சின்ன வயசுல இருந்து என்கிட்ட அதுதான் சொல்லுவாங்க. உனக்கு நான் ஒரே ஒரு சொத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அது படிப்பு. அவ்வளவுதான். இப்ப தேர் மல்டிபிள் வேஸ் டு ஏர்ன் தான். ஓகேங்களா? இப்ப அந்த படிச்சு அந்த வாங்குற டிகிரியில தான் நீ ஏர்ன் பண்ண முடியுமானா, n number of ways to earn. But what I'm coming to say is the respect, the knowledge. Like இப்ப படிக்க வேண்டிய நேரத்துல படிங்க. ஏர்ன் பண்ண வேண்டிய நேரத்துல நம்ம எப்படி வேணா ஏர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம எப்படி வேணா ஏர்ன் பண்ணலாம். இப்ப படிக்காம போக கூடாது. ஓகே? கொஞ்சம் கருத்தூசியை குடைச்சிட்டு இதை நான் போய் யார்கிட்ட ஓபன் பண்ணிட்டு வரேன். இப்ப நான் என் மனசுக்குள்ளே சொல்லிப்பேன், சுபா யூ கேன் டூ இட். ஐயோ ஓபன் பண்ண முடியலங்க. இந்த ரமணா பையன் வேற சும்மா இல்லாம அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கூட வேலை பார்க்குற அண்ணா கூட போயிட்டு வந்துட்டு அந்த கருப்போட வீடியோஸ்லாம் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு இருக்கான். ஸோ அப்பத்துலேருந்து எனக்கு அந்த கருப்பை வாராண்டா அந்த சாங் வந்து அப்படியே மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. நான் வந்து பெயிண்ட் அடிக்கிறத வந்து உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு என் ஃபோன் ஃபுல்லாக பெயிண்ட்டு சிமெண்ட் ஆயிடுச்சு, என் பேக் கேஸ்லாம் கூட அழுக்காயிடுச்சு. ஸோ இப்போ அதை வேற துவைக்கணும். இன்னைக்கு துவைச்சா அது காயுமானும் தெரியல. பேக் கேஸ்லாம் யாருன்னா துவைப்பாங்களான்னு கேட்காதீங்க. பிகாஸ் இப்போதைக்கு பேக் கேஸ்லாம் வாங்க முடியாது. இருக்கிற பேக் கேஸ் நான் வந்து என் ஃபோனை வாங்கி 2 வருஷம் ஆக போகுது. 2 வருஷத்தில் நான் வந்து 2 பேக் கேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பேக் கேஸ் வந்து ஃபோன் கடைக்காரங்களே கொடுத்தது. இன்னொரு பேக் கேஸ் வந்து ரமணா ஒரு நாள் எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உண்மையாகவே என் தம்பி வந்து எப்படின்னா ஒரு சில டைம்ஸ் அவனுக்கு வந்து எப்படி பாசத்தை காட்டணும்னு தெரியாது. ஒரு சில டைம்ஸ் ஒரு வாட்டி வந்து நான் எப்போவுமே வீட்டில் தனியாக தானே இருப்பேன், கண்ணை மூடு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு மூடுன்னு சொல்லிட்டு இருந்தான். கண்ணை மூடுனா அவன் அந்த பேக் கேஸ் கொடுத்தான். அந்த பேக் கேஸ் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இப்போ அழுக்காயிடுச்சு. அவனே பார்த்து வாங்கி கொடுத்தானா தெரியும். இல்லைனா எங்கள் அம்மா இந்த வீடியோவை பார்ப்பாங்களா, அப்போ வந்து எங்கள் அம்மா போய் சொல்லுவாங்க, என் குழந்தைக்கு ஒரு பேக் கேஸ் வாங்கி கொடுறா அப்படின்ட்டு. ஃபைனலி ஒரு வழியாக நான் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டும் வந்துட்டேன். இந்த நிமிஷம் வரைக்கும் இஃப் யூ சம்மன் வாஸ் வாட்சிங் திஸ் வீடியோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் யார் இந்த நிமிஷம் வச்சோம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அண்ட் இன்னும் என்னென்ன வீடியோஸ்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் சொல்லிட்டு போங்க. ஸோ என்னோட ஒரு கைண்ட் ஆஃப் இது எப்படி சொல்கிறது, இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஷேரிங் வாட் ஐ ஃபெல்ட் பிகாஸ் ஐ குடன்ட் கேப்சர் இல்லை. ஸோ அதனால் என்னோட இந்த இவ்வளோ பிளாபர் ஒலரல்ஸ் எல்லாத்தையும் கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. அண்ட் நாளைக்கு இன்னொரு டெய்லி விளாக் இல்லைனா சம்திங் தட் ஐ வாண்டட் டு சே அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.